நல்ல என்டர்டெய்னர், ராங்காம். கதை சொல்லும்போது புதுசா இருந்துச்சு நரேஷன். அதை கேட்ட பிறகு நிச்சயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் சினிமாவில் சில போராட்டங்கள், சில தயாரிப்பாளர்கள் அப்ரோச் பண்ணும்போது சில விஷயங்கள், சில கனவுகள் இருந்துச்சு. அப்போ சந்தானம் சாரை சென்று நெருங்கும் போது சந்தானம் சார் கேட்டுட்டு கதை ரொம்ப பிடிச்சி போய் ஏன் நீங்களே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு துணையா இருப்பேன், நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னாரு. என்னை என்கரேஜ் பண்ணாரு. அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் இந்த படம் இன்னைக்கு முடிந்து இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாக்கு வந்து சேர்ந்திருக்கும். தன்னை நம்பி யார் உழைக்கிறார்களோ அவங்க நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. தன்னை நம்பி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் நிச்சயமா ஜெயிப்பாங்க. இந்த சினிமாவை நம்பி யார் சின்சியரா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ டெஃபினட்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிகரம் தொடுவார்கள். அதே மாதிரி இந்த ரசிகர்களை நம்பி யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயமா அந்த படம் வந்து வெற்றி தரும். முயற்சியை நம்பி யார் முயற்சி பண்ணாலும் டெஃபினட்டா அவங்க எம்ஜிஆர் போல வெற்றி இருக்கிறவர்கள். இந்த நம்பியாரும் அப்படி எம்ஜிஆர் போல வெற்றி தரும். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? ஸ்ரீகாந்த் என்னோட நண்பன், என் மச்சான். I think ரெண்டு மூணு படம் பண்ணியாச்சு. நவம்பர் 2 ஞாபகம் இருக்கா? So நிறைய படம் பண்ணியாச்சு. ஃபேமிலி மேன், ரொம்ப ஹம்பிள், டவுன் டு எர்த். இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருக்க இண்டஸ்ட்ரியில, இந்த ஸ்ட்ரகிளிங் டைம்ல if anybody who deserves success, nobody more than Srikanth. நம்பியாருங்கிற ஒரு படம் உங்களை நம்பி எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய இது அவருடைய முதல் படம். 2வது படம் சாமி ஆட்டம்னு சொல்லி அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உண்மையில அந்த படம் நம்பியாரோட பிரமாதமா வரும். ஏன்னா நான் நினைச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு மனிதன். பட் இது வரைக்கும் அது வெளியில வரல. எங்களுக்கு இந்த சிசிஎல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க இடத்துல வந்து ஊரா போகும்போது நாங்க ஸ்ரீகாந்த் தான் தேடுவோம். ஸ்ரீகாந்த் எங்க நல்லா என்டர்டெயின் பண்ணுவான். கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த உண்மையான ஸ்ரீகாந்த், அவருக்குள்ள அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஸ்ரீகாந்த் வந்து இந்த படத்துல தெரியாது. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நல்ல நண்பன் படத்துல ஃபுல் படம் டிராவல் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய கூட்டலாம் பண்ணோம். ஸோ இப்போ இன்னைக்கு அவ்வளோ பெருசாலாம் கூட்டலாம் பண்ணல. ஒரு நல்ல ஒரு காமெடி அண்ட் ராங்காம் அண்ட் ஒரு அந்த சந்தானம் சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல ஒரு புதுசா இருக்கு. ஸ்டோரி சொன்னோன்னே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஸ்ரீகாந்த் ஒரு நியூ கான்செப்ட், ஒருத்தருக்குள்ள இருக்கிற அந்த வில்லனிசம் வந்து சந்தானம் பண்றது. ஸோ ரொம்ப புதுசா இருக்கும். ரொம்ப நம்பிக்கை வச்சு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கேமி பண்ணாரு. ஐ ரியலி அக்ரீட் அண்ட் with the entire team I use it. எனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஆக்சுவலா வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு, பெரிய பரிச்சயங்கள்லாம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து வரணும்னு தோணுச்சு. 2002 வந்து வரும்போது ரோஜா கூட்டம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று படித்தேன். அப்பா சொன்னது வந்து என் பையன் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளியா இருந்தா கூட பரவாயில்ல, அதுல அவன் நம்பர் 1 இருக்கணும், அதுல அவன் பெஸ்டா இருக்கணும், என்ன தொழில் வேணாலும் பண்ணு, அதுல நீ முழுசையும் கொடுத்துரு அப்படின்ட்டு உங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம். சரியான ஆட்கள் கூட இருக்காங்க. அதனால நான் பயன் அடைஞ்சிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வந்திருக்கு ஸ்ரீகாந்த் உங்களோட பேட்டியில் நீங்க சொன்ன விஷயத்தினால. கடைசியா பேச சொல்லும்போது பல சிக்கல் இருக்கு. நம்ம சில பேர் பேசுறதை பத்தி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும், இல்லை நான் பேசுனது அவங்க திட்டணும். அதுக்கு பார்த்து வந்து முன்னாடி என்னைக்குமே பேச விடாதீங்க. இந்த நாடியா இருந்தாலும் நாங்க நம்பியாரை வச்சு ஏதாச்சும் பேசுறவங்க நம்பியார் 4 தடவை சொல்லிட்டாரு. ஆனா உண்மையான சொன்னா இந்த படத்தை நம்பி யார் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி படமா இல்லாம சரக்கம்